ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க டேர்ம் 1 யூனிட் 3ல இருக்க சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழில் வந்து ஒரு ப்ரோவர்ப் இருக்குல்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ அந்த மாதிரி வந்து யூனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு லெசன் தான் அது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து one day a traveler came into a village. He was very tired and hungry from his journey. The village was dark, no one was in the streets. It seemed an unhappy place. The traveler stopped at the first house and knocked on the door. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு பயணி வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வராரு, வில்லேஜ்க்கு வராரு. அவர் ரொம்ப பசியோடவும் இருக்கார், ரொம்ப சோர்வாகவும் இருக்கார். அந்த ஒரு வில்லேஜ் கூட வராரு. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு எறும்பு கூட இல்லை, ஆளே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது தெருலாம். அது ரொம்ப ஒரு அன்ஹாப்பி பிளேஸ். ஏதோ ஒரு இயற்கை பேரிடர்னா பசி அந்த மாதிரி இது ட்ராட் அது மாதிரி இருக்க மாதிரி ஒரு பிளேஸாக இருக்குது. இந்த ட்ராவலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கதவு தட்ட ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து ஸோ விமன் ஓப்பன் த டோர். ஒரு பெண்மணி தான் வந்து கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஊ ஆர் யூ த விமன் ஆஸ் த ட்ராவலர், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஐ ஆம் அ டயர்ட் அண்ட் ஹங்க்ரி ட்ராவலர் இஸ் செட், ப்ளீஸ் மே ஹாவ் சம்திங் டு இட். நான் ரொம்ப பசியோடவும் இருக்கேன். இட்ஸ் லைக் ஒரு பசியோடு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்க ஒரு ட்ராவலர் உங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு என்ன இருந்தால் கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க வந்து தெர் இஸ் நோ ஃபுட் ஹியர் செட் த விமன். இங்கே ஃபுட் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கே சாப்பாடு இல்லாமல் சொல்கிறாங்க. யூ வில் நாட் ஃபைண்ட் எனி ஒன் வித் எக்ஸ்ட்ரா ஃபுட் டு கிவ். வி ஆர் ஆல் புவர் அண்ட் ஹங்க்ரி டூ. அண்ட் த விமன் க்ளோஸ் த டோர். இங்கே யார்கிட்டையும் நீங்கள் எந்த வீட்டுக்கு போய் கேட்டாலும் யாருமே வந்து ஃபுட்டு தரப்போதில்லை, ஏன்னா அவங்களுக்கே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நாங்களே ரொம்ப புவராக தான் இருக்கோம், நாங்களும் ரொம்ப பசியோடு தான் இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் கதவு சாத்திடுறாங்க. ஆனாலும் அந்த ட்ராவலருக்கு வந்து ஒரு பிளான் இருந்துச்சு. த ட்ராவலர் however had a plan. He picked a large round stone from the ground and knocked once more at the door. The lady came to the door again. ஆனாலும் அந்த ட்ராவலருக்கு என்ன பிளான்னா வந்து, ஸோ என்ன பண்ணாருன்னா, ஒரு தலையில் வந்து ஒரு பெருசாக ஒரு ரவுண்டாக இருக்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு டைம் கதவு தட்ட ஆரம்பித்தார். அந்த லேடி வந்து திருப்பி திறந்தாங்க. எஸ் ஷி ஆஸ்க்ட், ஓப்பனிங் த டோர் ஆஃப். அந்த கதவை பாதி திறந்துட்டு என்ன வேணும் அது மாதிரி கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸில் யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குன்னு அப்படியே அப்படியே விட்டுற மாட்டோம்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி. ஸோ என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாதி கதவு திறந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ட்ராவலர் வந்து would you like to have some of my stone soup அப்படின்னு சொல்கிறாரு. the stone soup will make வெரி குட் சூப். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டோன் சூப் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா, இந்த ஸ்டோன் வந்து அந்த சூப்பை வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்டோன் சூப்ஸ் த விமன் லாவ்ட். யூ கான் மேக் சூப் ஃப்ரம் அ ஸ்டோன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க சிரிச்சிட்டு, எப்படிப்பா நல்லா கதை கட்டுறியே, எப்படி ஸ்டோன் சூப்லாம் சாத்தியமா, ஒரு ஸ்டோன்லேருந்து எப்படி சூப் தயாரிப்பா அது மாதிரி கேட்குறாங்க. ஐ ஹவ் டன் இட் பிஃபோர் அண்ட் இட் கேன் பி வெரி டேஸ்டி replied the traveler. ஸோ அவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி சொல்கிறார். The women had never seen or heard anything like it, but she was hungry too. அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டோன் சூப்னு ஒன்று சாப்பிட்டதோ இல்லை, கேள்விப்பட்டதோ இல்லை. அவங்களும் பசியோடு இருக்காங்க. சரி அவன் சொல்கிறானே, சரி என்ன தான் நடக்குது பார்ப்போம் சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே விடுறாங்க. she let him in. so then she lit the fire and placed a pot of water on top. ஸோ நெருப்பை பற்ற வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பாட்டில் தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. த ட்ராவலர் பிளேஸ்ட் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர். ஸோ அந்த ட்ராவலர் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஸ்டோனை வைக்கிறாரு, கல்லை வைக்கிறாரு. த வாட்டர் பாயில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. சிப்ட் த ஸ்பூன் ஃபுல் ஆஃப் த ஹாட் லிக்விட். ஸோ அந்த ஹாட் லிக்விட் தண்ணி தான் அது. அதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து சிப் பண்ணி பார்க்குறாரு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி இஸ் செட், பட் இஃப் யூ ஹேட் ஜஸ்ட் அ லிட்டில் சால்ட் அண்ட் பட்டர் த சூப் would டேஸ்ட் மச் பெட்டர். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து இன்னும் நீங்கள் வந்து பட்டரையும் வெண்ணெயையும் உப்பையும் சேர்த்திங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் அந்த விமனும் வந்து போயிட்டு கப்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த விமன் வென்ட் டு த கப்போர்ட் அண்ட் ரிட்டன் வித் சால்ட் அண்ட் பட்டர். த ட்ராவலர் ஹேடட் தெம் டு த பாத். ஜஸ்ட் தென் த விமன்ஸ் ஹஸ்பண்ட் கேம் ஹோம். ஹி ஹேட் ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் இன் பேக். அப்புறமா வந்து அவர் ஆட் பண்ணுறாரு பட்டரையும் அண்ட் தென் சால்ட்டையும் ஆட் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அவங்க பெண்மணியோட ஹஸ்பண்டும் வராரு. வந்துட்டு அவர் கையில் பார்த்தா ஆனியன் பொட்டேட்டோ இருக்குது. உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு ஒரு பேக்கில். வாட் ஆர் யூ மேக்கிங் ஆஸ் த விமன்ஸ் ஹஸ்பண்ட். ஸ்டோன் சூப் ரிப்ளைட் த விமன் அண்ட் த ட்ராவலர். இம்பாசிபிள் செட் த ஹஸ்பண்ட். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு வந்து, நாங்கள் ஸ்டோன் சூப் பண்ணிகிட்ருக்கோம் சொன்னோன்னே இவர் வந்து வாய்ப்பே இல்லைங்க அப்படி மாதிரி சொல்கிறார். இம்பாசிபிள், எப்பட்றா அது மாதிரி அவரே ஷாக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். த ட்ராவலர் செட் ஆஸ் ஹி டேஸ்டட் another spoonful, but it would be even nicer if you add some onions and potatoes. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஆனியனையும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணால் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படி சொல்கிறார். கிட்டத்தட்ட இது வந்து தயாராகிடுச்சு, இது ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார் அவர்.
த ஹஸ்பண்ட் வந்து அக்ரி ஓகே ஓகே சரி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்ரி பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு. தே வாஷ் அண்ட் கட் த ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் ட்ராப் டெம் இன்டு த பாட். அவங்க வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி திருப்பி அந்த பாட்குள்ளே போடுறாங்க. சால்ட்டு, பட்டரு, இப்போ வந்து ஆனியனு, பொட்டேட்டோ. Soon the smell of the soup drifted out of the house windows and down the street. One neighbor followed the smell all the way to the house where he heard them talking about the stone soup. ஸோ இந்த ஸ்டோன் சூப்போடைய ஸ்மெல்லு வந்து அந்த தெருக்களே ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து ஒரு நெய்பர் ஒருத்தர் வந்து ஸ்மெல்லை மோப்பம் பிடிச்சே வீட்டுக்கிட்ட வந்துட்டார். வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோன் சூப்பை பற்றி பேசுகிறாங்கன்றதை வந்து ஒட்டு கேட்குறாரு அவர். Is the stone soup ready now? The woman and her husband asked the traveler. Yes, but it would be even better if you had some carrots and beans, he replied. I have some, yelled the neighbor who was watching from the window. அந்த ஸ்டோன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் வந்து கேரட்டோ பீன்ஸோ போட்டால் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த ஒட்டு கேட்டுருந்தார்ல அவர் வந்து என்கிட்ட இருக்குது சொல்கிறாரு. அவர் ஒட்டு கேட்குறதே தப்பு, பட் அவரும் எதுவும் சொல்ல முடியாது. அவரும் பசியோடு இருந்த ஏதோ ஸ்மெல் ஏதோ வருது, யாராச்சும் சமாளிக்கிறாங்களா சொல்லிட்டு தான் அவரும் வந்திருப்பார். அவர் வந்து சொல்ல அது மாதிரி வந்து என்கிட்ட இருக்குங்க அது மாதிரி சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது. அப்புறமா வந்து த நெய்பர் வாண்டட் டு டேஸ்ட் த ஸ்டோன் சூப். அவருக்கும் வந்து ரொம்ப பசியோடு இருக்காங்க போல் அந்த வில்லேஜஸ் எல்லாருமே, இன்றைக்கி நம்மளும் ஸ்டோன் சூப் சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ரிட்டர்ன் வித் கேரட்ஸ் அண்ட் பீன்ஸ் இ புட் தெம் இன் டு த பாட். ஸோ வந்து போயிட்டு வந்து இட்ஸ் லைக் கேரட்ஸோ பீன்ஸோ எடுத்துகிட்டு வராது வீட்டில் வந்து அந்த பாட்டில் கட் பண்ணி போட்டுடுறாங்க. த நியூஸ் அபவுட் அ ட்ராவலர் மேக்கிங் அ சூப் out of a single stone brought many villagers out of their homes. They followed the delicious smell. Is the stone soup ready now? Asked the villagers when they arrived. Yes, but I remember having stone soup with chicken once, he replied. ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன ஸ்டோன்லேருந்து எப்படிப்பா ஒருத்தர் வந்து சூப் தயாரிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஷாக் ஆகிட்டு எல்லோரும் அந்த இடத்துல வந்து கூடிடுறாங்க. அந்த டெலிஷியஸான ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணி வந்துடுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஸ்டோன் சூப் ரெடியாப்பா அது மாதிரி கேட்குறாரு. இவர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து நான் முன்ன ஒரு டைம் பண்ணப்போ ஸ்டோன் சூப்பில் வந்து நான் சிக்கன் போடுவேன் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு, பட்டரு, அப்புறம் பொட்டேட்டோ, ஆனியன், இப்போ சிக்கனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து I have chickens, said a farmer who ran home to get some. The farmer returned and placed பீசஸ் ஆஃப் சிக்கன் into the pot. அதில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து என்கிட்ட சிக்கன் இருக்குங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வராரு. நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி பாட்டில் போட்டுடுறாங்க. ஆஃப்டர் letting the soup boil, the traveler lifted the spoon to taste is perfect, he exclaimed. Then he served a bowl of stone soup to the every villagers to டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் வந்து அந்த சூப்பை வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு வந்து ட்ராவலர் வந்து ஒரு ஸ்பூன் அதில் வந்து டேஸ்ட் பார்க்கறதுக்கு எடுத்தார். அவர் பர்ஃபெக்ட். இந்த குக் வித் கோமாளி தான் வந்து டாப் நாச் அப்படிலாம் சொல்லுவாங்களே ஷெஃப்ஸ், அது மாதிரி வந்து பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவரோட ஹாப்பினஸ்ஸை. தென் ஈ சர்வ்ட் அ பவுல். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பவுலில் இருந்து ஸ்டோன் சூப்பை சர்வ் பண்ணுறாரு எல்லா வில்லேஜஸ்க்கும். It's magic, the villagers cried out, seeing how much soup he had made delicious, cried out another villager. ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு மாதிரி அதிசயமான ஒரு விஷயம், இட்ஸ் மேஜிக் அது மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அது மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்து வெடிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி வந்து ஸ்டோன்லேருந்து சூப்பை மேக் பண்ணான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அண்ட் டெலிஷியஸ். இன்னொரு ஃபார்மர் வந்து இட்ஸ் லைக் ஒரு வில்லேஜர் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படி சொல்கிறார். பட் வேர் கேன் வி கெட் த மேஜிக் ஸ்டோன்? ஷார்லி திஸ் ஒன் ஹாஸ் பீன் யூஸ்ட் up. The traveler who shook his head and pulled the stone out of the pot. The stone was still whole. The villagers realized that the delicious and plentiful soup did not come from the stone. ஸோ இப்போ தான் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, எங்கேருந்து இந்த மேஜிக் ஸ்டோன் நாங்கள் கண்டுபிடிக்கிறது, இது ஒன்று தான் இருக்கும் போல், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ட்ராவலர் வந்து தலையாட்டிட்டு அப்போல்லாம் இல்லை, அந்த சூப்பில் வந்து ஸ்டோன் எடுத்து வெளியே போடுறாரு. அப்போ தான் பார்த்தா அந்த ஸ்டோன் வந்து அப்படியே தான் இருக்குது, எப்படி போட்டாரோ அப்படியே தான் இருக்குது, சுட தண்ணியில் எப்படி போட்டாரோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அந்த வில்லேஜஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த டெலிஷியஸான ஒரு சூப் வந்து பிளென்ட்டி இவ்வளோ இருக்க சூப் வந்து அந்த ஒரு ஸ்டோன்லேருந்து வரலை. அந்த ட்ராவலர் drank the leftover soup and went on his journey. மீதி சூப்பை குடிச்சிட்டு அவர் வந்து ஒரு ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். At last from the day on, the villagers shared what they had with each other and the village became a happy place. கடைசியில் வந்து அந்த வில்லேஜஸ் வந்து அவங்கக்கிட்ட இந்த ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த வில்லேஜே வந்து ஒரு ஹாப்பி பிளேஸ், அன்ஹாப்பியாக இருந்தது ஹாப்பி பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு ட்ராவலர் வந்து அந்த வில்லேஜஸ்க்கே ஒரு பாடம் கற்றுட்டு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வை டிடன்ட் த விமன் கிவ் த ட்ராவலர் எனி ஃபுட்டு?
ஸோ தட் எதுக்கு வந்து அந்த விமன் வந்து ட்ராவலருக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கலன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து the women did not give any food to the traveler because they are not friendly with each other and they won't accept the strangers. ஸோ அவங்களுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாதுல்ல, எப்படி வந்து அவருக்கு தர முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து புவர், அதனால வந்து அவங்கக்கிட்ட ஃபுட் இல்லை, ஸோ அதனால தான் அவங்க தரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் வாஸ் ஆடட் டு த ஸ்டோன் சூப்பு. ஸோ ஸ்டோன் சூப்பில் என்னென்னலாம் ஆட் பண்ணாங்க, சால்ட், பட்டர், ஆனியன், பொட்டேட்டோஸ், கேரட், பீன்ஸ் அண்ட் சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து வை டிட் த வில்லேஜஸ் கம் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். ஸோ இதுக்கு வந்து வில்லேஜஸ்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்னு கேட்குறாங்க. த வில்லேஜஸ் கேம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் பிகாஸ் ஆஃப் த டெலிஷியஸ் ஸ்மெல் ஆஃப் த ஸ்டோன் சூப். அந்த ஸ்டோன் சூப்போடைய அந்த நறுமணமிக்கு அந்த ஸ்மெல் பண்ணி வந்தாங்க. ஃபோர்த் ஒன் வந்து வாஸ் த சூப் ரியலி மேட் ஆஃப் ஸ்டோன், ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ, த சூப் வாசன்ட் ரியலி மேட் ஆஃப் ஸ்டோன் பிகாஸ் த ட்ராவலர் added salt, butter, onion, potatoes, carrot, beans and chicken into the soup by asking one by one. ஸோ வந்து அந்த சூப்போட டேஸ்ட் வந்து அந்த கல்லால், அந்த ஒரு ஸ்டோனால் கிடையாது, அவர் வந்து அவ்வளோ இன்க்ரீடியண்ட்டை வந்து ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து how did the village become a happy place. So the village became a happy place because of the plan of the traveler and he united them together and made them to understand sharing is caring. ஸோ அவர் தான் வந்து இட்ஸ் லைக் யூனிட்டி ஸ்ட்ரென்த், நம்ம வந்து ஷேர் பண்ணி வாழணும் அந்த மாதிரி ஒரு லெசன் வந்து இந்த வில்லேஜஸ்க்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனார். அவரால் தான் வந்து அந்த வில்லேஜே வந்து ஹாப்பியாக மாறிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். வென் த ட்ராவலர் ஸ்டார்டட் டு மேக் த சூப்பர், ஸோ த வில்லேஜஸ் கேவ் him வாட் he asked. ஸோ வந்து அந்த வில்லேஜஸ்லாம் அவர் கேட்குறது கொடுத்தப்போ தான் வந்து அவர் சூப்பர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். வாட் இஸ் த வில்லேஜஸ் ப்ராப்ளம் இன் த ஸ்டோரி. ஸோ வந்து இந்த வில்லேஜஸ்க்கு இந்த கதையில் என்ன ப்ராப்ளம்னா வந்து தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர், அதுதான் ப்ராப்ளம். த லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆடட் டு த சூப் வாஸ் சிக்கன். த ட்ராவலர் தாட் த வில்லேஜஸ் ஹவு டு ஷேர். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேர் இஸ் நோ ஃபுட் ஹியர், இது வந்து விமன் சொன்னாங்க. வாட் ஆர் யூ மேக்கிங் வந்து அந்த விமனோடைய ஹஸ்பண்ட். ஐ ஹாவ் சிக்கன் வந்து ஃபார்மர். பர்ஃபெக்ட்னு சொல்கிறது வந்து ட்ராவலர். நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் தான். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃப், அதுவும் வந்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அந்த பிக்சரை வச்சு எது அப்சர்வ் பண்ணுறீங்களோ அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு டாக் இன் குரூப்ஸ், இதுவும் வந்து ஜஸ்ட் டு நோ தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் அண்ட் லேர்னிங் திங்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ். இந்த லெசனை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக தெரியணும் அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கு ப்ரீஃபாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா வந்து யூ கேன் வெரிஃபை த லிங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ.